இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த யோசனையை நிறைவேற்றுவதற்காக வழங்கப்பட்டிருந்த கால வரையறை இன்னும் 4 நாட்களில் நிறைவடைகின்றது. 8 விடயங்கள் அடங்கிய இந்த யோசனை ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் இந்த மாதம் 15ஆம் திகதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட 8 விடயங்கள் அடங்கிய இந்த யோசனைகளில் 8வது விடயமாக இவை 2 வாரங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கால வரையறை எதிர்வரும் 29ஆம் திகதி நிறைவடைகின்றது. இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கடந்த 15ஆம் திகதி இணக்கம் தெரிவித்திருந்ததாக தேரர்கள் குறிப்பிட்டனர். எமது கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகளுக்காக ஐக்கிய பிக்குகள் அமைப்பினால் தயாரிக்கப்பட்ட கோரிக்கைகளை அவர் இந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டார். தேரர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால மாற்றங்கள் அனைத்தும் மகா சங்கத்தினரின் அனுமதியின் பிரகாரம் முன்னெடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். இது සංවිධාන සියල්ලක්ම මහා සංඝරත්නයේ අනුමැතිය පරිදි කැමැත්ත පරිදි සියල්ලක්ම කරනවා කියලා පොරොන්දු වෙනවා. අපේ භික්ෂු පෙරමුණ විශිෂ්ට ජයග්‍රහණ எமது தேரர்கள் முன்னணி வெற்றி பெற்றுள்ளது என்பதனை கூற வேண்டும். தலைவர் தலைமைத்துவ சபைக்கு அதிகாரங்களை வழங்குவதாக கூறினார். ප්‍රකාශ කළා එස්සත් භික්ෂු පෙරමුණේ ලේකම් මැතියෙන් මම මේ ටික ප්‍රකාශ කරනවා. ரணில் விக்ரமசிங்க தேர்களுக்கு வழங்கிய உறுதிமொழி நிறைவடைய இன்னும் 4 நாட்களே உள்ளன.